புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொல்லும். இன்னைக்கு காலையில் வந்து நம்மளுக்கு டியூட்டி இல்லை. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட படத்துக்கு ஷூட்டிங் வந்திருக்கோம். மார்னிங் வந்து 7 மணி நம்ம ஷூட்டிங் டைம் சொன்னாங்க. டைம் 8:30 மணி ஆச்சு. எல்லாமே செட்டப் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ சில பல ஸ்டார்ஸுங்க வெயிட்டிங். அதாவது அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவரை பற்றி சொல்ல மாட்டானோ, அவர் தான் டீமில் வந்து மெயின் ஆள். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒன்றும் சாப்பிடல, தலை சுற்றுது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கேமராமேன் வர இது யோசிச்சுக்கிறாரு, ஏன்னா லவ் மூடாக இருக்காரோ. ஒரு 1 hour வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம படத்தோட அன்பு கேரக்டரு வந்திருக்காரு. இன்றைக்கி அவருக்கு என்ன ஷார்ட்ஸ் இருக்குது இப்போ சார்? எனக்கு ஷார்ட்ஸ் எழுதி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஃப்ரீ டைம் தான். இன்றைக்கி அவர் ஃப்ரீ டைம். பட் எங்களை வந்து இன்றைக்கி கொல்ல போகிறாங்க. காலைல 7லேருந்து 11 மணிக்கு சொல்கிறாங்க. டைம் பார்த்து 9:30 மணி ஆகுது. இன்றைக்கி ஓட்டி இங்கே தான். நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர் ராஜா, நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர். சீக்கிரமே நல்லாவே நடக்கும். ஸோ எல்லோரும் அதை நம்பி தான் இன்றைக்கி டேவை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். ஆல்ரெடி வந்தாச்சு. எல்லாமே வந்து இப்போ தான் டேரக்டர் வந்தார். ஸோ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ எல்லாமே செட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டேரக்டர் லேட்டாக வந்தாரா? ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டேரக்டர் லேட்டாக வந்தார்னு. இந்த வீடியோ பார்க்கும்போது டேரக்டர் இவரை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எதுவும் சொல்லலை, அவர் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த லொக்கேஷன் தான் இன்றைக்கி படம் ஷூட் பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷன் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆளுங்க இப்போ வந்து லொக்கேஷன் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் கும்ப வச்சுன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. இவரும் சம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கா. அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு மிஸ்டர் ஐயப்பன். அப்போ கொஞ்சம் சொன்னோன்னா அதிர்ச்சி ஆகிட்டார். ஆனால் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க போல், அவருக்கு சிரிப்பாக. டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ இந்த லொக்கேஷன் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வியூ பாயிண்ட் நம்மளுக்கு. டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. நம்ம டைம் பார்த்தா 7 மணின்னாங்க. ஆனால் பட்டு எல்லாமே வந்து நாங்கள் யாருக்கோ ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யாருன்னு வந்து கரெக்டாக சொல்ல முடியல இவராலையும். ஸோ மென்னு முழுங்குறாரு. இவர் வந்து ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது இன்றைக்கி. நான் இதை முடிச்சுட்டு போய் என்னோடய ட்ரக்கை எடுத்துகிட்டு நான் என் பிஸ்னஸை பார்க்கணும். பார்ப்போம் இன்றைக்கி டே எப்படி போகுது, என்ன வழியில் இவர் கூப்பிட்டு போகிறாருன்னு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ண ஷூட்டு பிளான் பண்ண மாதிரியே வந்திருக்கு. ஸோ அவுட்லைன் வந்து என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா அது எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க. ஏன்னா வந்து ஆர்டராக ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் இப்போ அவுட்லைன் நான் இப்போயே வந்து வெளியே விட்டேன்னா படம் பார்க்குறவங்களுக்கு பிஃபோராகவே எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எடுக்கலை. ஸோ முடிஞ்ச அளவு நாங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் முடித்தோம். இப்போ செகண்ட் ஹாஃபுக்கு வந்து காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். இன்றைக்கி 7லேருந்து 11 நாங்கள் டைம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 12:25 ஆகுது. இதுக்கு மேலே என்ன செய்யுதுன்னு தெரில. எங்களை வச்சு இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செய்திகளுக்காக சுகுமாரன், இவர் தான் அசிஸ்டன்ட் கேமராமேனு. பாவம் அவரால் முடியல இன்றைக்கி. இங்கே பாருங்கள், லஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கேரக்டர் யாருன்னு யோசிச்சுக்கிறாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாரி இங்கே யாரும் முகம் செட் ஆகலை. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் இதில் என்ன நடக்குது ஏது நடக்குது. 11 மணி சொன்னாங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 3 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு முடிச்சு லைட்டுக்கு முன்னாடி அனுப்புவாங்களா, முடிஞ்சானு அனுப்புவாங்களா தெரியல. கரெக்டாக வந்து லஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இதை முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஷூட் நம்பர் 2 லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு மேபி இப்போ எனக்கு 2 டைலாக் இருக்குது. இன்னும் ஒரு 4 டைலாக் பசங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சு ஒரு 1 hour ஷூட் இருக்குது. அது முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி டேவோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு காலையிலேருந்து செம்ம டயர்டாக நின்று ஏகப்பட்ட ஷாட்டு ஒரே வந்து டேக்கில் எடுக்க முடியல. ஏன்னா நிறையா டேக். ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, இந்த ஷார்ட்டு மாஸ்டர்னு ஒரு ஷார்ட் சொல்கிறாங்க. மாஸ்டர்னால் வந்து கும்பலாக இருக்க மாரி எல்லோரும். ஸோ சின்ன ஷார்ட் சொல்கிறாங்க, மிட்டுன்றாங்க,
லைட்டிங் இன்னொன்னும் சொல்கிறாங்க. ஆனால் பயங்கரமாக இருக்குது எடுக்குது. ஆனால் எங்களுக்கு தான் வந்து செம்ம டயர்டாகிடுது. வேறு நம்ம லைட்டிங் மேன் வேறு பார்த்துருக்கு, அசிஸ்டன்ட் கேமராமேன். இது ஒரு லாஸ்ட்டு ஃபைனல் ஷாட். இதுதான் மாஸ். இது இப்படி லாங்காக எடுத்தால் இது ஒரு மாஸ். ஸோ இப்படி மிடில் வந்தால் இது சம்திங் ஏதோ சொன்னாங்க, அது இன்னொரு க்ளோஸு இதான் எடுத்துகிட்ருக்கேன் பாருங்க. லைவாக போயிட்டுருக்கு ஒரு ஷூட்டு வந்து. இது என்னென்னா நம்ம சம்திங் ஏதோ வியூ பண்ணி பார்க்குற மாதிரி. இன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் வந்து எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி டேவே இங்கே தான் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. நம்பால் வந்து ஃபீல்டிங் நின்று நம்மளை பார்த்துட்ருக்காப்பல. ரீனா, ஸோ இன்றைக்கி டே வந்து உனக்கு எப்படி போச்சு ஓவரால்? இன்னைக்கு டே வந்து ஃபுல்லாக ஷூட்டிங்கில் போயிடுச்சு. ஷூட் டே தான். உடம்பு வலியெல்லாம் எப்படி இருக்குது அது கொஞ்சம் சொல்லு. உடம்பு வலி வேறு மாதிரி இருக்குது. சரியான வலிங்க. உண்மையாக வந்து சொல்கிறதுக்கு எதுனா அவ்வளோ வலியாக இருக்குது. இடுப்புலேருந்து கழுத்து வரையும் லெக்கும் செம்ம வலியாக இருக்குது. இன்னைக்கு டே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போடலாம். சில விஷயம் கற்றுக்கிட்டோம், அப்படி இருந்தது. ஸோ சினி ஃபீல்டுனா வந்து இப்படி தான் இருக்குன்னு ஒரு சில பேசிக் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். என்ன கரெக்டாக இல்லைனா? ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.